உங்களிடம் ஒரு கேள்வி. இன்று நாள் முழுவதும் நீங்கள் எத்தனையோ வார்த்தைகளை பேசியிருப்பீர்கள். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பியிருப்பீர்கள், போனில் பேசியிருப்பீர்கள், நேரில் விவாதித்திருப்பீர்கள். ஆனால் கையை நெஞ்சில் வைத்துச் சொல்லுங்கள், இன்று நீங்கள் பேசிய ஒரு வார்த்தையாவது ஒரு உடைந்த இதயத்தை ஒட்டியிருக்கிறதா? அல்லது ஒரு கருக்கலங்கிய கண்ணை துடைத்திருக்கிறதா? இல்லை அல்லவா? நாம் வாழும் இந்த 2026இல் நம்மிடம் அதிவேக இணையம் இருக்கிறது. ஆனால் ஆழமான உரையாடல்கள் இல்லை. நம்மிடம் ஆயிரக்கணக்கான எமோஜிஸ் இருக்கின்றன. ஆனால் உண்மையான உணர்ச்சிகள் இல்லை. நாம் பேசுகிறோம், ஆனால் யாருக்கும் எதுவும் புரிவதில்லை. 1000 ஆண்டுகளுக்கு முன்பே சாணக்கியர் ஒரு ரகசியத்தை சொன்னார். ஒரு மனிதனின் ஆயுதம் அவனது வாள் அல்ல, அவனது நாக்கு. அந்த நாக்கை எப்படி ஆள்வது என்று தெரியாதவன் உலகையே வென்றாலும் தன் உறவுகளிடம் தோற்றுப்போவான். இன்று நீங்கள் தோற்றுக்கொண்டிருப்பது பணத்தாலோ அறிவாலோ அல்ல, உங்கள் பேச்சால். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எத்தனை முறை கோபத்தில் சொல்லிட்டேன் என்று சொல்லி ஒரு நல்ல உறவை இழந்திருப்பீர்கள். உங்கள் அம்மா உங்களுக்காக ஆசையாய் சமைத்து வைத்தபோது உப்பு இல்லை என்று நீங்கள் எரிந்து விழுந்த அந்த ஒரு வார்த்தை. அந்த தாய் அன்று இரவு தூங்காமல் சிந்திய கண்ணீருக்கு என்ன விலை வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் மனைவி அல்லது கணவன் நாள் முழுவதும் உங்களுக்காக காத்திருந்து ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை சொல்ல வரும்போது, எனக்கு நேரமில்லை, அப்புறம் பேசு என்று நீங்கள் சொன்ன அந்த ஒற்றை வரி அவர்களின் இதயத்தில் எத்தனை பெரிய பிளவை உண்டாக்கியிருக்கும் தெரியுமா? நாம் நினைத்துக் கொள்கிறோம், வார்த்தைகள் காற்றில் கரைந்துவிடும் என்று. இல்லை, வார்த்தைகள் காற்றில் கரைவதில்லை. அவை கேட்பவர்களின் இரத்தத்தில் கலந்து விடுகின்றன. விஷமாகவோ அல்லது மருந்தாகவோ. இன்றைய தலைமுறைக்கு ஒரு சாபம் உண்டு. நாம் டைப் செய்ய தெரிந்த அளவுக்கு பேசத் தெரியவில்லை. நாம் கத்தத் தெரிந்த அளவுக்கு கருணை காட்டத் தெரியவில்லை. சாணக்கியர் சொல்கிறார், பேசத் தெரியாத மனிதன் காட்டில் இருக்கும் முள் செடியை போன்றவன். அவன் யாரையும் அணைக்க முடியாது, குத்திக் கிழிக்கத்தான் முடியும். நீங்கள் முள் செடியா அல்லது நிழல் தரும் ஆலமரமா? சாணக்கியரின் கண்கள் மிக கூர்மையானவை. அவர் ஒருமுறை சொன்னார், ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய அறிவாளி என்பதை அவனது மௌனம் சொல்லும். ஆனால் அவன் எவ்வளவு பெரிய மனிதன் என்பதை அவன் பேசும் முதல் வார்த்தை சொல்லிவிடும். ஏன் நம் பேச்சில் இன்று இவ்வளவு வன்மம்? ஏன் இவ்வளவு ஏளனம்? அடுத்தவரை மட்டம் தட்டுவதிலும் நக்கல் செய்வதிலும் கிடைக்கும் அந்த அற்ப சந்தோஷத்திற்காக ஒரு ஆன்மாவின் நம்பிக்கையை நாம் ஏன் கொள்கிறோம்? பேசுவது என்பது ஒரு ஆர்ட், அது ஒரு தவம். ஒரு சிற்பி எப்படி கல்லை செதுக்குகிறானோ அப்படி நாம் ஒவ்வொரு சொல்லையும் செதுக்க வேண்டும். உங்கள் நாக்கிலிருந்து வெளிவரும் ஒரு சொல் ஒருவருக்கு வாழ்க்கையின் மீதான பிடிப்பை உண்டாக்க வேண்டும். உங்களை பார்த்து பேசினால் என் கவலைகள் தீர்ந்துவிடும் என்று ஒருவன் நம்ப வேண்டும். அப்படி ஒரு பேச்சை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டாமா? இப்போது உங்கள் கண்கள் கலங்கலாம். நீங்கள் காயப்படுத்திய முகங்கள் உங்கள் நினைவுக்கு வரலாம். பரவாயில்லை, அந்த துயரம்தான் மாற்றத்தின் ஆரம்பம். உங்களைச் சுற்றி இருப்பவர்கள் உங்களை வெறுக்கிறார்கள் என்றால் உங்கள் மேல் தவறு இல்லை, உங்கள் வார்த்தைகள் மேல் தவறு இருக்கலாம். சாணக்கியரின் தத்துவ நிழல் அமர்ந்து அந்த பேசும் வித்தையை கற்றுக்கொள்ள தயாராகுங்கள். உங்கள் நாவையே உங்கள் பலமாக மாற்றுவது எப்படி? சிதைந்த உறவுகளை சொற்களால் சீரமைப்பது எப்படி? வெறும் பேச்சு உங்களை மனிதனாக காட்டும், ஆனால் சரியான பேச்சு உங்களை ஒரு மாமனிதனாக காட்டும். இதோ உங்கள் வாழ்க்கையை, உங்கள் ஆளுமையை, உங்கள் உறவுகளை மறுசீரமைக்கப் போகும் அந்த 10 ரகசியங்கள். இதை கேட்பது உங்கள் காதுகளாக இருக்கக்கூடாது, உங்கள் ஆத்மாவாக இருக்கட்டும். ஏனென்றால் இது வெறும் பேச்சு அல்ல, இது ஒரு வாழ்வியல் கலை. ரகசியம் 1. வார்த்தைகள் வெறும் சத்தமல்ல, அவை விதைகள். வேர்ட்ஸ் ஆர் சீட்ஸ். பேசுவதற்கு முன் யோசித்துப்பார். நீ விதைப்பது முள் செடியையா அல்லது கனி தரும் மரத்தையா? ஒருமுறை நீ சொல்லிவிட்ட வார்த்தை காற்றில் கரைந்து போவதில்லை, அது கேட்பவர் இதயத்தில் ஆழமாக தங்கிவிடும். உன்னால் முடியாது என்று நீ சொல்லும் ஒரு சொல் ஒருவனின் நம்பிக்கையை கொன்றுவிடும். நான் இருக்கிறேன் என்று நீ சொல்லும் ஒரு சொல் தற்கொலை வரை சென்ற ஒருவனை மீட்டெடுக்கும். அதனால் எதை விதைக்க வேண்டும் என்பதில் கவனமாக இரு. ரகசியம் 2. உண்மையை சொல், ஆனால் அதை ஆயுதமாக்காதே. ட்ரூத் வித்அவுட் க்ரூவல்டி. நேர்மை என்பது மிக உயரிய பண்பு. ஆனால் நான் உண்மையைத்தான் பேசுகிறேன் என்ற பெயரில் அடுத்தவர் இதயத்தை ரணப்படுத்த உனக்கு உரிமை இல்லை. ஜானகியர் சொல்வார், உண்மை கசப்பானதுதான், ஆனால் அதை அன்பென்னும் தேனில் குழைத்துக் கொடு. ஒருவன் தவறு செய்யும்போது அதை சுட்டிக்காட்டு, ஆனால் அவனை அவமானப்படுத்தாதே. உன் சொல் திருத்த வேண்டுமே தவிர ஒருவனை சிதைக்கக்கூடாது. ரகசியம் 3. மௌனம் என்பது பேச்சின் ஒரு பகுதி. சைலன்ஸ் இஸ் a language.
எல்லா இடங்களிலும் பேச வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் 1000 வார்த்தைகள் சொல்ல முடியாத ஆறுதலை ஒரு சிறு மௌனம் தந்துவிடும். இந்த தலைமுறை அமைதியைக் கண்டு அஞ்சுகிறது. ஆனால் ஆழமான உரையாடல்கள் மௌனத்தில்தான் பிறக்கின்றன. உன் பேச்சில் இடைவெளி விடு. மற்றவர் பேசும்போது அதை காதால் கேட்காமல் இதயத்தால் கேள். ஒருவரின் மௌனத்தை புரிந்து கொள்ளாத உன்னால் அவரின் பேச்சை ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. ரகசியம் 4. கோபத்தில் பேசும் சொல் உனக்கே திரும்பும் சாபம். தி பூமர் ஏங் ஆஃப் ஆங்கர். கோபம் வரும்போது உன் நாவிற்கு பூட்டு போடு. கோபத்தில் வெளிவரும் வார்த்தைகள் அறிவிலிருந்து வருவதில்லை. அவை ரணப்பட்ட ஈகோவிலிருந்து வருகின்றன. அன்று நீ வீசிய அந்த ஒரு வார்த்தைக்காக ஆயுள் முழுவதும் நீ வருந்த வேண்டியிருக்கும். ஜானகியர் கூறுவது போல, நெருப்பு அணைந்த பிறகும் கரியின் வடு தங்குவது போல, கோபமான பேச்சு மறைந்தாலும் அதன் காயம் ஆறாது. உன் வார்த்தைகள் உன் பலவீனத்தை காட்டாமல் உன் முதிர்ச்சியை காட்டட்டும். ரகசியம் 5. பாராட்டுவதில் கஞ்சத்தனம் காட்டாதே. தி பவர் ஆஃப் அப்ரிஷியேஷன். இன்றைய உலகம் விமர்சனங்களால் நிரம்பியுள்ளது. ஆனால் ஒரு சிறு பாராட்டுக்காக இங்கே பல ஆன்மாக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கின்றன. ஒரு தாய் சமைத்த உணவை, ஒரு தந்தை நமக்காக உழைக்கும் தியாகத்தை, ஒரு நண்பன் செய்யும் சிறு உதவியை வாய்விட்டு பாராட்டு. நீ அழகாக இருக்கிறாய். உன் உழைப்பு எனக்கு தெரியும். இந்த எளிய சொற்களுக்கு ஒரு மனிதனை வாழ வைக்கும் சக்தி உண்டு. வார்த்தைகளை சேமித்து வைக்காதே. நல்ல வார்த்தைகளை வாரி வழங்கு. ரகசியம் 6. உன் வார்த்தையே உனது அடையாளம். Your word is your identity. நீ பேசும் பேச்சை கொண்டுதான் உலகம் உன்னை எடை போடுகிறது. பொய்பேசி ஜெயிக்காதே. அது தற்காலிகமானது. கொடுத்த வாக்கை காப்பாற்று. சொன்னால் செய்வான் என்ற அந்த ஒரு பெயர் கோடி பொன்னை விட மேலானது. உன் வார்த்தை உன் ஆத்மாவின் கண்ணாடி. அந்த கண்ணாடியில் அழுக்கு இல்லாமல் பார்த்துக்கொள். என் இரத்தத்தின் இரத்தமான மக்களே, இதுவரை நீங்கள் கேட்ட 6 ரகசியங்கள் உங்கள் வாழ்க்கையின் கதவை தட்டியிருக்கும். ஆனால் அந்த கதவை திறந்து உள்ளே சென்று உங்கள் ஆத்மாவோடு பேச இன்னும் 4 ரகசியங்கள் மிச்சம் இருக்கின்றன. சாணக்கியர் சொல்கிறார், அரசன் என்பவன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவன் அல்ல, தன் பேச்சால் மக்களின் இதயங்களை ஆள்பவன். நீங்கள் உங்கள் குடும்பத்திற்கு அரசனாக வேண்டுமா? உங்கள் அலுவலகத்தில் ஒரு தலைவனாக வேண்டுமா? அல்லது இந்த உலகமே வியந்து பார்க்கும் ஒரு ஆளுமையாக மாற வேண்டுமா? இதோ உங்கள் நாவை ஒரு தெய்வீக கருவியாக மாற்றப்போகும் அந்த இறுதி 4 ரகசியங்கள். இதை கேட்கும்போது உங்கள் கண்கள் கசிந்தால் அது உங்கள் ஈகோ கரைவதின் அடையாளம். உங்கள் இதயம் கனத்தால் அது ஒரு புதிய மனிதன் பிறப்பதின் அடையாளம். 7வது ரகசியம். பேசும் வித்தையின் மிக உயரிய ரகசியம் கேட்பது. நீங்கள் நினைக்கலாம், கேட்பது எப்படி பேச்சாகும் என்று. சாணக்கியர் சொல்கிறார், சிறந்த பேச்சாளன் என்பவன் மற்றவர்கள் சொல்லாததை அவர்கள் கண்களை பார்த்து புரிந்து கொள்பவன். இன்று நாம் பதில் சொல்வதற்காக கேட்கிறோம், புரிந்து கொள்வதற்காக அல்ல. உங்கள் நண்பன் சோகமாக இருக்கும்போது அவனுக்கு அறிவுரை தராதீர்கள். அவன் பேசட்டும். அவன் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் உங்கள் இதயத்தின் செவிகளால் உள்வாங்குங்கள். நான் உன்னை கேட்கிறேன், நான் உன்னை புரிந்து கொள்கிறேன் என்ற உங்கள் மௌனமான கவனிப்புதான நீங்கள் அவருக்கு தரும் மிக உயரிய பேச்சு. ஒரு மனிதனை பேசவிட்டு பார்ப்பதுதான் நீங்கள் அந்த ஆத்மாவிற்கு தரும் மிகப்பெரிய மரியாதை. 8வது ரகசியம். உங்கள் வார்த்தைகளில் பாகுபாடு காட்டாதீர்கள். இந்த தலைமுறை ஒரு முதலாளியிடம் பேசும்போது குனிகிறது, ஒரு கடைநிலை ஊழியனிடம் பேசும்போது நிமிர்கிறது. இது அடிமைத்தனம். சாணக்கியர் கூறுகிறார், ஒரு மனிதனின் தரம் அவன் அதிகாரிகளிடம் எப்படி பேசுகிறான் என்பதில் இல்லை, அவன் எவ்வித அதிகாரமும் இல்லாத ஒரு ஏழையிடம் எப்படி பேசுகிறான் என்பதில்தான் இருக்கிறது. ஒரு செக்யூரிட்டியிடம் நீங்கள் சொல்லும் குட் மார்னிங், ஒரு ஹோட்டல் சர்வரிடம் நீங்கள் சொல்லும் தேங்க்ஸ், இந்த வார்த்தைகளில்தான் உங்கள் ராஜ பரம்பரை அடையாளம் ஒளிந்திருக்கிறது. உங்கள் பதவிக்கு கிடைக்கும் மரியாதை வெறும் காகிதம். உங்கள் பண்பிற்கு, உங்கள் பேச்சிற்கு எளியவர்கள் தரும் மரியாதையே உண்மையான சொத்து. மனிதர்களை பார்க்காதீர்கள், அவர்களுக்குள் இருக்கும் உயிரை பார்த்து பேசுங்கள். 9வது ரகசியம். எப்போது பேச வேண்டும் என்பதை விட எப்போது நிறுத்த வேண்டும் என்று தெரிந்து கொள்வது. ஒரு கவிதை அழகாக இருப்பது அதில் இருக்கும் சொற்களால் மட்டுமல்ல, அந்த சொற்களுக்கு இடையே இருக்கும் இடைவெளியால்தான். சாணக்கியர் சொல்கிறார், தவறான நேரத்தில் சொல்லப்படும் சரியான வார்த்தையும் கூட விஷத்திற்கு சமமானது. ஒருவர் கோபத்தில் இருக்கும்போது நீங்கள் நியாயம் பேசாதீர்கள். ஒருவர் துக்கத்தில் இருக்கும்போது தர்க்கம் பேசாதீர்கள். காலம் அறிந்து பேசும் ஒரு சொல்
ஒரு சாம்ராஜ்யத்தையே உருவாக்கும். தேவையில்லாத இடத்தில் பேசப்படும் 100 சொற்கள் உங்களை ஒரு முட்டாளாகவே காட்டும். உங்கள் பேச்சில் ஒரு தாளம் இருக்கட்டும். அந்த தாளம் மற்றவர்களின் இதயத் துடிப்போடு ஒத்துப்போகட்டும். 10வது ரகசியம். இதுதான் எல்லா வித்தைகளுக்கும் மேலானது. மென்மை. உங்கள் வாயில் இருக்கும் பற்கள் கடினமானவை. நாக்கு மென்மையானது. ஆனால் கடினமான பற்கள் சீக்கிரம் விழுந்துவிடும். மென்மையான நாக்கு இறுதி வரை இருக்கும். சாணக்கியர் ஒரு தத்துவத்தை சொல்கிறார். பாறை உடைக்க முடியாத ஒரு மலையை மென்மையான வேர்கள் பிளந்துவிடும். சத்தமாக பேசுவதால் நீங்கள் சொல்வது உண்மையாகிவிடாது. கத்தி பேசுவதால் நீங்கள் பலசாலியாகிவிடாது. மென்மையாக பேசுங்கள். உங்கள் வார்த்தைகள் ஒரு குழந்தையின் ஸ்பரிசத்தைப் போல இருக்கட்டும். எத்தகைய கடினமான இதயமாக இருந்தாலும் அன்பால் நனைக்கப்பட்ட ஒரு மென்மையான வார்த்தைக்கு முன்னால் அது உருகியே தீரும். உங்கள் கோபத்தை மென்மையால் வெல்லுங்கள். உங்கள் எதிரியை உங்கள் கனிவான பேச்சால் நண்பனாக்குங்கள். அதுதான் ஒரு சிறந்த சாணக்கியனின் அடையாளம். என் அன்புக்குரியவர்களே, இந்த 10 ரகசியங்களும் இப்போது உங்கள் கைகளில். இதை நீங்கள் ஒரு வீடியோவாக பார்த்துவிட்டு போகலாம், அல்லது உங்கள் வாழ்க்கையின் வேதமாக மாற்றிக்கொள்ளலாம். நாளை நீங்கள் பேசும் முதல் வார்த்தை ஒருவரை நோகடிக்காமல் ஒருவரை வாழ வைக்கட்டும். உங்கள் நாக்கு ஒரு புனிதமான கோவிலாக மாறட்டும். அங்கிருந்து வெளிவரும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு பிரார்த்தனையாக இருக்கட்டும். சாணக்கியர் காட்டிய இந்த வழியில் வாருங்கள். உலகை அன்பால் வெல்வோம். வாழ்க வளமுடன். வாழ்க உங்கள் சொல். இப்போது நாம் இந்த உரையாடலின் இறுதிக்கு வந்திருக்கிறோம். இதுவரை நாம் பார்த்த அந்த 6 ரகசியங்கள் உங்கள் மூளைக்கு சென்றிருக்கலாம். ஆனால் அவை உங்கள் இதயத்தை தொட்டதா? சாணக்கியர் ஒரு முறை சொன்னார், கூர்மையான வாளால் வெட்டப்பட்ட காயம் ஆறிவிடும். ஆனால் ஒரு கொடிய சொல்லால் தைக்கப்பட்ட காயம் மரணம் வரை ஆறாது. கொஞ்சம் அமைதியாக கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை பாதையை திரும்பிப் பாருங்கள். நீங்கள் பேசிய ஏதோ ஒரு பேச்சால் ஒரு உறவு உங்களை விட்டு நிரந்தரமாக பிரிந்து போயிருக்கும். இன்று அந்த மனிதர் உயிரோடு இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அன்று நீங்கள் வீசிய அந்தச் சொல் இன்றும் ஒரு வடுவாக அவர்கள் மனதில் இருக்கும். அந்த வடுவை மாற்ற இன்று உங்களிடம் வழி இருக்கிறதா? உங்கள் அகங்காரம், ஈகோ உங்களை மன்னிப்பு கேட்க விடாமல் தடுத்திருக்கலாம். ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், தன் தவறுக்காக குனிபவன் கோழை அல்ல, அவன் ஒரு மாவீரன். இன்றைய தலைமுறைக்கு ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் ஸ்டேட்டஸ் வைப்பதிலும் சமூக வலைதளங்களில் சண்டையிடுவதிலும் காட்டும் வேகம் நேரில் ஒருவரிடம் அன்பாக பேசுவதில் இருப்பதில்லை. உங்கள் அப்பா உங்களிடம் எதையோ சொல்ல வந்திருப்பார். எனக்கு வேலை இருக்கு என்று அவரை அலட்சியப்படுத்தி இருப்பீர்கள். அந்த முதியவர் தன் வார்த்தைகளை தொண்டைக்குள்ளேயே விழுங்கிக் கொண்டு நகர்ந்திருப்பாரே. அந்த மௌனத்தின் வலி உங்களுக்கு தெரியுமா? உங்கள் மனைவி உங்களுக்காக பார்த்து பார்த்து செய்த ஒரு விஷயத்தை, ஒரு சின்ன குறையைச் சொல்லி நீங்கள் நிராகரித்த போது அவள் கண்கள் கலங்கி இருக்குமே. அந்த ஒரு சொட்டு கண்ணீருக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள்? சாணக்கியர் எச்சரிக்கிறார். எந்த வீட்டில் ஒரு பெண்ணின் கண்ணீர் தரையில் விழுகிறதோ அந்த வீட்டில் செல்வம் இருந்தாலும் நிம்மதி தங்காது. உங்கள் வார்த்தைகள் உங்கள் வீட்டின் லக்ஷ்மியை துரத்தி கொண்டிருக்கிறதா? நேரம் கடந்து போய்கொண்டிருக்கிறது நண்பர்களே. காலம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. நாளை நீங்கள் ஒருவரிடம் பேச விரும்பினாலும் அந்த நபர் பேசுவதற்கு இங்கே இல்லாமல் போகலாம். சாணக்கியர் தனது சீடர்களிடம் கூறுவார், நாளை என்பது ஒரு மாயை. இன்று இந்த நிமிடம் உன்னிடம் இருக்கும் அந்தச் சொல்லை அன்பாக மாற்று. உங்களிடம் ஒரு சவால் விடுகிறேன். இந்த வீடியோ முடிந்ததும் நீங்கள் யாரை வார்த்தைகளால் காயப்படுத்தினீர்களோ அவர்களுக்கு ஒரு ஃபோன் செய்யுங்கள், அல்லது நேரில் செல்லுங்கள். அவர்களின் கண்களை பார்த்து, அன்று நான் பேசியது தவறு, என்னை மன்னித்துவிடு என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அந்த ஒரு வார்த்தை பல ஆண்டுகள் உறைந்து போயிருந்த பணியை உருக்கிவிடும். உங்கள் இதயத்தில் இருக்கும் பாரம் இறங்கிவிடும். ஒரு மனிதனாக நீங்கள் அப்போதுதான் முழுமையடைவீர்கள். நினைவில் கொள்ளுங்கள், உலகம் ஒரு எதிரொலி. நீங்கள் எதை கொடுக்கிறீர்களோ அதுதான் உங்களிடம் திரும்ப வரும். நீங்கள் இன்று மற்றவர்களை எள்ளி நகையாடினால் நாளை நீங்கள் பலவீனமாக இருக்கும்போது உலகம் உங்களை ஏளனம் செய்யும். நீங்கள் இன்று மற்றவர்களுக்கு ஆறுதலாக பேசினால் உங்கள் இருண்ட காலத்தில் யாரோ ஒருவரின் சொல் உங்களுக்கு ஒளியாகத் தோன்றும். சாணக்கியர் சொல்கிறார், உன் நாவால் நீ ஒரு நரகத்தை உருவாக்கலாம் அல்லது ஒரு சொர்க்கத்தை உருவாக்கலாம். தேர்வு உங்களுடையது. இந்த தலைமுறை அறிவுமிக்கது, ஆனால் பண்பு மிக்கதாக மாற வேண்டும். உங்கள் கல்வி உங்களை மேடை ஏற வைக்கலாம், ஆனால் உங்கள் பேச்சு மட்டுமே
உங்களை மக்களின் இதயங்களில் அமர வைக்கும். வார்த்தைகளை சிக்கனமாக பயன்படுத்துங்கள், ஆனால் அன்பை தாராளமாக பயன்படுத்துங்கள். என் ஆருயிர் நண்பர்களே, இதுவரை நாம் மற்றவர்களிடம் எப்படி பேச வேண்டும் என்று பார்த்தோம். ஆனால் மிக முக்கியமானது, உனக்குள் நீ எப்படி பேசுகிறாய் என்பது. உலகம் உங்களை ஒரு தோல்வியாளன் என்று சொல்லலாம், ஆனால் உங்களுக்குள் நீங்கள் என்ன சொல்லிக் கொள்கிறீர்கள்? என்னால் முடியாது, நான் அழகில்லை, என் வாழ்க்கை முடிந்துவிட்டது என்று உங்களுக்குள் நீங்கள் பேசும் ஒவ்வொரு சொல்லும் உங்கள் ஆன்மாவிற்கு நீங்கள் கொடுக்கும் மெதுவான விஷம். சாணக்கியர் சொல்கிறார், உன்னை நீயே அவமதித்துக் கொண்டால் உலகமே உன்னை துதித்தாலும் உனக்கு நிம்மதி கிடைக்காது. இன்று முதல் உனக்குள் நீ பேசும் மொழியை மாற்று. நீ ஒரு மாவீரன், நீ ஒரு தியாகி, நீ ஒரு வெற்றி வீரன் என்று உன் ஆத்மாவிற்கு சொல். நீ உன்னை நேசித்தால் மட்டுமே உன் பேச்சில் அந்த தெய்வீக அன்பு வெளிப்படும். உன் உள்மனதோடு பேசும் அந்த உரையாடல்தான் உன் முகத்தின் ஒளியை தீர்மானிக்கிறது. இந்த தலைமுறைக்கு ஒரு பெரிய வியாதி இருக்கிறது. நான் ஏன் முதலில் பேச வேண்டும், நான் ஏன் சாரி சொல்ல வேண்டும் என்ற ஈகோ. சாணக்கியர் ஒரு கசப்பான உண்மையை சொல்கிறார். உன் கௌரவத்தை விட உன் உறவு பெரியது என்று நீ நினைக்கும்போதுதான் நீ ஒரு உண்மையான மனிதனாகிறாய். மன்னிப்பு கேட்பது உங்கள் பலவீனம் அல்ல, அது உங்கள் மனவலிமை. நான் உன்னை காயப்படுத்தி விட்டேன், என்னை மன்னித்து விடு என்று ஒருவரிடம் சொல்லும்போது உங்கள் இதயம் ஒரு சுமையிலிருந்து விடுபடுகிறது. உங்கள் ஒரு வார்த்தை பல வருடங்களாக பிரிந்து கிடக்கும் ஒரு குடும்பத்தை ஒன்று சேர்க்கும் என்றால் அந்த வார்த்தையைச் சொல்ல நீங்கள் ஏன் தயங்குகிறீர்கள்? உங்கள் ஈகோவை சுடுகாட்டில் எரியூட்டுங்கள். உங்கள் வார்த்தைகளால் ஒரு உடைந்த இதயத்தை ஒட்டுங்கள். உங்கள் வார்த்தைகளின் எதிரொலி, நீங்கள் இன்று பேசும் வார்த்தைகள் உங்கள் காதுகளோடு முடிந்து விடுவதில்லை. அது உங்கள் பிள்ளைகளின் காதுகளில் ரீங்காரமிடும். நீங்கள் உங்கள் மனைவியை மரியாதையில்லாமல் பேசினால் உங்கள் மகன் அதைத்தான் கற்றுக்கொள்வான். நீங்கள் உங்கள் கணவரை ஏளனம் செய்தால் உங்கள் மகள் அதைத்தான் செய்வாள். சாணக்கியர் எச்சரிக்கிறார், உன் வம்சத்தின் ஒழுக்கத்தை உன் நாவினால் தீர்மானி. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கோடி கோடியாக சொத்து சேர்த்து வைக்க வேண்டாம். என் தந்தை யாரிடமும் கடினமாக பேசியதில்லை, என் தாய் ஒருபோதும் பொய் சொன்னதில்லை என்ற பெருமையை அவர்களுக்கு விட்டுச் செல்லுங்கள். அதுதான் அவர்கள் தலைமுறை தலைமுறையாக கொண்டு செல்ல வேண்டிய உயில். உங்கள் வார்த்தைகள் உங்கள் வம்சத்தின் அடையாளமாக இருக்கட்டும். இன்னும் சில ஆண்டுகளில் நாமும் இருக்கப் போவதில்லை, நாம் பேசிய மனிதர்களும் இருக்கப் போவதில்லை. சாணக்கியர் ஒரு தத்துவத்தை முன்வைக்கிறார். நீ பேசும் கடைசி வார்த்தை இதுவாக இருந்தால், இது ஒரு அழகான நினைவாக இருக்குமா என்று யோசித்து பேசு. உன் மரணப்படுக்கையில் நீ இருக்கும்போது உன்னை சுற்றி நிற்பவர்கள் உன் பேச்சை நினைத்து வருந்த வேண்டுமா? அல்லது இவர் பேசிய அந்த ஒரு வார்த்தைதான் என் வாழ்க்கையையே மாற்றியது என்று கண்ணீர் சிந்த வேண்டுமா? உன் வார்த்தைகள் உனக்கு பின்னாலும் இங்கே வாழ வேண்டும். நீ மறைந்த பிறகும் உன் பேச்சின் மனம் இந்த உலகில் வீச வேண்டும். அதுதான் ஒரு சாணக்கியனின் உண்மையான வெற்றி. கடைசியாக ஒன்று, நீங்கள் பேசும் வித்தையை கற்றுக்கொள்வது அடுத்தவர்களை ஏமாற்ற அல்ல, அடுத்தவர்களை ஆள அல்ல. அது உங்களை சுற்றி இருப்பவர்களின் வாழ்க்கையை அழகாக்க. இன்று இரவு தூங்கச் செல்லும்போது உங்கள் துணைவியிடம், உங்கள் பிள்ளைகளிடம், உங்கள் பெற்றோரிடம் அன்பாக பேசுங்கள். உன்னால் என் வாழ்க்கை அழகானது என்று சொல்லுங்கள். அந்த ஒரு சொல் அவர்களை நிம்மதியாக தூங்க வைக்கும். சாணக்கியரின் இந்த தத்துவம் உங்கள் காதுகளில் மட்டும் ஒலிக்கக்கூடாது, உங்கள் செயலில் எதிரொலிக்க வேண்டும். கலங்கிய கண்களோடு இன்று நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருந்தால் அதுதான் உங்கள் மாற்றத்தின் முதல் படி. இனி உங்கள் நாவிலிருந்து வரும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு பூவாக இருக்கட்டும், முள்ளாக வேண்டாம். பேசும் வித்தையை கற்றுக்கொண்டீர்கள், இனி வாழும் வித்தையை தொடங்குங்கள். மீண்டும் ஒரு ஆழமான உரையாடலில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் ஆன்மாவின் குரலாக நான் இருப்பேன். இந்த காணொளி உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறு மாற்றத்தையாவது விதைத்திருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்தால் அந்த அன்பை ஒரு லைக் மூலம் எனக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் தரும் அந்த ஒரு லைக் இந்த தார்மீக செய்திகள் இன்னும் பல காயப்பட்ட இதயங்களுக்கு சென்றடைய ஒரு பாலமாக அமையும். நமது மேனிஃபெஸ்ட் K5C சேனல் என்பது வெறும் தளம் அல்ல, அது உங்கள் ஆன்மா இளைப்பாறும் ஒரு நிழற்குடை. இந்த தத்துவங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறு வெளிச்சத்தை தந்திருந்தால் எங்களோடு கைகோர்த்து இந்த பயணத்தை தொடருங்கள். மறக்காமல் மேனிஃபெஸ்ட் K5C சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்னொரு மிக முக்கியமான விஷயம், உங்கள் மனதில் இப்போது என்ன தோன்றுகிறது? இந்த ரகசியங்களில் எது உங்கள் இதயத்தை தைத்தது? அல்லது நீங்கள் யாரிடமாவது மன்னிப்பு கேட்க வேண்டுமா? உங்கள் உணர்வுகளை கீழே இருக்கும் கமெண்ட் பகுதியில் என்னோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உன்னதமான எண்ணங்களை விதைப்போம்.
உன்னதமான வாழ்க்கையை மேனிஃபெஸ்ட் செய்வோம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.